வணக்கம் உறவோட இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னடா ஆகுவல் இந்த பொருட்களோடு எல்லாம் இருக்கிறான்னு பார்க்குறீங்களோ என்னென்னு சொன்னால் இது வந்து நாங்கள் டெய்லி செய்கிற எங்களுடைய இந்த பொருட்களை தான் எல்லாம் அடுக்கி வச்சுட்டு இருக்கிறேன். இது வந்து 2 உறவுகள் வந்து எங்கள்கிட்ட இந்த பொருட்களை தான் ரொம்ப கேட்டிருக்கிறோம். அதாவது இந்த இங்கால இருக்கிறது வந்து பிரான்ஸ்லேயும் ஒரு அம்மா கேட்டிருக்கிறேன். அவங்களோட மகளோ யாரோ ஒரு ஆக்களுக்கு வேண்டிய ஆக்களுக்கு தான் குழந்தையும் பிறக்க போகாமன்னு சொல்லி இந்த பத்தியத்தூளில் இருந்து சகல பொருட்களும் கேட்டிருக்கிறோம். அது வந்து ரொம்ப பொருட்கள், அதனால் எங்களுக்கு மேசையில் வைக்கிறதுக்கே இடம் இல்லாததால் நாங்கள் இப்படி கீழே இருந்து இப்படி ரொம்ப பொருட்களையும் காட்டி இன்றைக்கு வீடியோ செய்கிறதுக்கு தான் வலிக்கிட்டு இருக்கிறேன். அதாவது இதையே ஒரு வீடியோவாக செய்கிற அளவுக்கு பொருட்கள் இந்தியாவில் பார்த்திங்கன்னு சொன்னால் லண்டனில் இருக்கிற அக்கா இதோட வந்து 4வது தினத்துக்கு மேலே இந்த பார்சல் எடுத்துக்கொள்கிறா. உண்மைக்கும் அவள் இந்த பெருமதியான பொருட்கள்லாம் அக்கா எடுத்துக்கொள்ளுவா. அதாவது இங்கால இருக்கிறதும் பெருமதி தான். நான் அக்கா உண்மைக்கு டெய்லி பெருமதியான பொருட்கள்லாம் எடுத்துக்கொள்கிறவா. இந்தியாவில் பார்த்திங்கன்னு சொன்னால் கலந்து மாறி இருக்கா. நாங்கள் எல்லாம் அடுக்க சரியாக தான் அடுக்குவோம். இஞ்சால் ஒரு பக்கம் மேலேக்கு இஞ்சால் புட்டுப்பான இஞ்சால் அம்மாண்டு இந்த மார்ஜாரி வச்சபடியாக இடம் இல்லாமல் வச்சுருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த பிரான்ஸில் இருக்கிற அம்மாவோட பொருட்களை முன்னுக்கு பார்ப்போம். ரொம்ப பொருட்கள்ன்றபடியாக நாங்கள் மேசையில் வைக்கிறதுக்கே இடம் இல்லை. மோர் மிளகாய் கேட்டிருக்கிறோம் 1 கிலோ அளவில். இஞ்சால் அரிசி மாவு வந்து 5 கிலோ அளவில் கேட்டிருக்கிறோம். பத்தியத்தூள் வந்து 2 கிலோ அளவில் கேட்டிருக்கிறோம். உளுத்தம்மா வந்து 2 கிலோ. இஞ்சால் பார்த்திங்கன்னு சொன்னால் ஊற்று நல்லெண்ணெய் போத்தில் வந்து 4. மற்ற இஞ்சால் வந்து இது வந்து ஊறுகாய். மற்ற இஞ்சால் வந்து இது வந்து சத்துமா கேட்டிருக்கிறா. மற்றது வந்து வங்காள புழுக்கொடியல். அங்கே பார்த்திங்கன்னு சொன்னால் கறித்தூள் வந்து 4 கிலோ அளவில் கேட்டிருக்கிறா. மற்ற இஞ்சால் வந்து சின்ன சீரகத்தூள் கேட்டிருக்கிறா. மற்ற மல்லித்தூள் கேட்டிருக்கிறா. முட்டைமா வந்து 4 கிலோ அளவில் கேட்டிருக்கிறோம். எல்லாம் வறுத்து நீட்டாக வச்சுருக்கிறோம். மற்ற இஞ்சால் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மஞ்சள் தூள் வந்து இது ஒரிஜினல் மஞ்சள் கட்டியில் அடித்த மஞ்சள் தூள் வந்து கேட்டிருக்கிறோம் 1 கிலோ அளவில். சரியில்லை, அங்கே பருப்புக்குள்ளே மஞ்சளை போட்டால் சிவப்பா வருதாமன்னு சொல்லியிருந்தா அம்மா. உண்மைக்கும் இதை வந்து சமைச்சு பார்த்தா அம்மா எப்போவுமே விட மாட்டினோம். அம்மா மட்டுமில்லை எல்லோருக்குமே தெரியும் எங்களோட பொருட்களை பற்றி. இந்தியாவில் பார்த்திங்கன்னு சொன்னால் வடகம் வந்து கேட்டிருக்கிறா அம்மா. மற்றது பார்த்திங்கன்னு சொன்னால் நெத்தலி கருவாடு, இது வந்து பெனங்குட்டான்னு கேட்டிருக்கிறான். மற்றது புழுக்கொடியல். ஓகே, இதுக்குள்ள எதுவும் சொல்லலையோ எனக்கு தெரியலை. ஓகே, வீடியோவில் தெரியும். மற்ற இஞ்சால் பார்த்திங்கன்னு சொன்னால் குரக்கன்மா கேட்டிருக்கிறா. இஞ்சால் வந்து பழப்புளி 2 கிலோ அளவில். மற்ற நீத்துப்பட்டியும் வந்து முந்தியெல்லாம் உண்மைக்கு நாங்கள் அந்த பின்னுற ஆட்கள் வந்து உண்மைக்கு சரியாக பின்னி கொடுக்குறது இல்லை. இது வந்து கொஞ்சம் பார்த்து எடுத்துருக்குறோம். கொஞ்சம் நல்ல நீத்துப்பட்டியாக இருக்குது. ஓகே, அதுலேயும் ஒரு 3 வேண்டி வச்சுருக்குறோம். மற்ற இஞ்சால் பார்த்திங்கன்னு சொன்னால் மிக்சர் பக்கோடா அதெல்லாம் அங்கால இருக்குது. எல்லாம் நீட்டாக தான் வச்சுருக்குறோம். மற்ற அம்மாவோட பொருட்கள் பார்த்திங்கன்னு சொன்னால் இஞ்சால் வந்து இடியப்ப உரல் கேட்டிருக்கிறா. மற்ற இது வந்து சின்ன பிள்ளைக்கு இந்த பொட்டு சிரட்டை. மற்ற இது வந்து இந்த சட்டைப்பின் வந்து இங்கே நல்லது வாங்கி வச்சுருக்குறோம். மற்ற இஞ்சால் அம்மா தேவைக்கேற்ற மாதிரி இந்த கரியல் அல்றதுக்கு ஏற்ற மாதிரிக்கு இந்த இப்படியான அகப்பையல் கேட்டிருக்கிறேன். அதில் நான் இப்படி மொண்டு வேண்டி வச்சுருக்கிறேன். நம்மளுக்கு பிடிக்குதோ எனக்கு தெரியலை, ஆனால் அகப்பை தான் நம்ம கேட்டிருந்தவ. அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த பெரிய சட்டி ஒன்று சின்ன இப்படி சட்டி ஒன்று கேட்டிருக்கிறேன். எல்லாமே வேண்டி நீட்டாக வச்சுருக்கிறோம். மற்றது பார்த்திங்கன்னு சொன்னால் இஞ்சால் வந்து அம்மாவுக்கு இஞ்சால் புட்டுப்பானையும் சொல்லியிருந்தவ, அதுவும் வேண்டி வச்சாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் முக்கியமாக அம்மா வந்து உடுப்புகள் சொல்லியிருந்தவ. அம்மாவுக்கு நான் ஏற்கனவே பில்லெல்லாம் அனுப்பி வச்சிட்டோம். உடுப்பு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கவுன் வந்து பேட்டிக் கவுன் வந்து 1 2 3 4 5 பேட்டிக் கவுனும் மற்றது வந்து சாரி பாவாடையும் 2 சொல்லியிருந்தா, அதுவும் வேண்டி வச்சிட்டோம். மற்றது முக்கியமாக அம்மா வந்து உண்மைக்கும் அந்த நீங்கள் என்ன சொல்கிறது, நீங்கள் நினைச்சபடி உங்களுக்கு எப்படி அழகாக இருக்குதோ அப்படி சின்ன பிள்ளைகளுக்கு உடுப்போடுங்கன்னு சொல்லியிருந்தா. நாங்கள் உண்மைக்கும் இது கொஞ்சம் சின்ன பிள்ளைகளோட உடுப்புகளெல்லாம் சரியான விலை தான். நம்மக்கு எடுத்த வில்லையே அப்படியெல்லாம் அனுப்பி வச்சுட்டோம். சின்ன பிள்ளையோட உடுப்பை வந்து நான் மேலோட்டமாக காட்டுறேன். இந்த மாதிரிக்கு அதுக்கு வந்து இந்த மாதிரியும் வருது டவுஸ்டர் மாதிரி. அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி இப்படி. ஆனால் இது வந்து ஒரே வயசுக்கு இல்லை, அந்த 6-7 மாதத்துக்கு வர மாதிரிக்கு தான். மற்ற இப்படி கொண்டு போடுற மாதிரி. மற்றது பார்த்திங்கன்னு சொன்னால் இப்படி ஒரு சட்டி எடுத்து வச்சுருக்கோம். எல்லாமே விலையான பொருள் உடுப்புலன்னு சொல்லணும். இங்கே இதுலையெல்லாம் பாருங்க 2825 ரூபா அடிச்சிருக்கணும். கொஞ்சம் கழிப்பினோம், அவ்வளவுதான். இந்த அப்படியே அடித்த இதோட அம்மாவுக்கு வில்லெல்லாம் போட்டிருக்கேன். அவங்க குறைச்சி தான் போட்டவங்க, அடித்த விலை போட மாட்டாங்க. அப்போ அது ஒரு பக்கம். இதை கையோடைய வைப்போம். என்னென்னு சொன்னால் எல்லாம் வெள்ளை இந்த குட்டி குட்டி பிள்ளைகள்னா உடுப்போல் வடிவு. ஆனால் இந்த வெள்ளியல்கள் கொஞ்சம் வர்றதால ஏன் அதை அப்படி உடனடியாகவே பேக்கில் போட்டுவிட்டு
அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்காண்ட லண்டன் அக்காட உடுப்பை பார்ப்போம். இது இப்படியே நாங்கள் இப்போ வெளிக்கிட போகிறோம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இது அக்காட. அடுத்தது பார்த்தா இந்தியாவில் வந்து அக்காவுக்கு வந்து ஊற்று நல்லெண்ணெய் சொல்லியிருக்கோம் 5 போத்தில் லெவலில். மற்ற இது வந்து செக்கில் ஊற்றினா நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய். மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் நெத்தலி கருவாடு அக்கா சின்னந்தான் சொல்லியிருந்தோம். நாங்கள் சின்ன வெள்ளை நெத்தலி கருவாடு வேண்டி வச்சுருக்கிறோம். இப்போ வந்து இப்படி தான் பெருகுதாம். அப்போ அக்காவுக்கு ஏதோ குட்டி சின்னல்ல தான் வேணுமா வந்துச்சு, சின்னல்ல வேண்டி வச்சுருக்கிறோம். மற்றும் அக்கா விரும்பி கேட்டது முரல் கருவாடு. அது வந்து 8 கிலோ அளவில் அக்கா சொல்லியிருந்தா. முதல் 4 கிலோ அளவு சொன்னவா, இப்போ வந்து திருப்பி 4 கிலோ சொல்லி 8 கிலோ அளவில் நாங்கள் இந்த கருவாடை வேண்டி வச்சுருக்கிறோம். எல்லாருக்குமே தெரியுமான்னு நினைக்கிறேன் முரல் கருவாடு. ஓஹோ, அந்த மூஞ்சியை வெட்டி வைக்கிறேன், வெட்டி வைக்கல. ஓகே, அதுவும் எல்லாம் வேண்டி வச்சுட்டோம். மற்றது பார்த்திங்கன்னு சொன்னால் இது வந்து மாசிக்கருவாடு. இது வந்து இறால் சம்பல். மற்ற இது வந்து இறைச்சி சிறக்கு தூள் வந்து 1 கிலோ அளவில் அக்கா கேட்டிருந்தவா. மற்ற அது பால் சுறா, முன்னுக்கு இருக்கிறது பால் சுறா. இது வந்து அரைக்குழா மீன், அதுவும் கேட்டிருக்குறா. அதெல்லாம் வேண்டி ரெடி பண்ணி நாங்கள் வச்சிட்டோம். முக்கியமாக இந்த இட்லி சட்டியில் தான் இப்போ எல்லாருக்குமே ஒரு கண்ணுன்னு சொல்லணும். அக்கா 2 கேட்டிருந்தவா, வேறு ஒரு ஆக்களுக்கு முண்டு எனக்கு முண்டுன்னு சொல்லி நான் ஏற்கனவே இதில் வந்து முதல் இட்லியாக வச்சுருக்கேன். இப்போ வந்து புட்டு வீடியோவும் போடுவேன். அதோட போட்டுட்டேன்னு வந்து அடுத்ததாக தான் பெருமனு நினைக்கிறேன். அதோட இந்த பானையில் வந்து கிட்டத்தட்ட 6-7 சாப்பாடு செய்யலாம். அதாவது என்னென்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கியமாக இட்லி பானையில் இட்லி அவிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து மா அவிக்கக்கூடிய மாதிரி. இப்போ நீங்கள் மா வச்சு நீங்கள் கட்டியோ பெட்டிலையோ வச்சு அவிக்கக்கூடிய மாதிரி இந்த நடுத்தட்டு. அதில் வந்து மோதகம் அவிக்கலாம், கொழுக்கட்டி அவிக்கலாம், இடியப்பம் அவிக்கலாம். இந்த நடுத்தட்டில் வச்சு எல்லா சாப்பாடும் செய்யலாம். அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் முக்கியமாக குழல் புட்டு அவிக்கக்கூடியது. இங்கே இப்படி இது வந்து இப்படியே வச்சா சரி, இது குழல் புட்டு மாவை போட்டால் சரி. இப்படி வச்சுட்டு இந்த எல்லாருமே விரும்பி கேட்குறீங்க. இப்படி வச்சுட்டு நடுத்தட்டு இருக்குது, நடுத்தட்டு ஓவன் டைம் இதுக்குள்ளே போட்டுவிட்டு நீங்கள் புட்டு மாவை போட்டுவிட்டு அப்படியே நடுவில் இப்படியே வச்சுட்டு மூடி விட்டிங்கன்னா சரி. அப்படியே மூடி விட்டால் தென்பாடில் புட்டு தென்பாடில் அவிஞ்சு வந்துடும். எத்தனை பேர் ஆனாலும் நீங்கள் வீட்டில் அவிச்சு கொள்ளலாம். வேறு ஆக்கள் வரும் பொழுதும் டக்கண்டு இப்படி ஒரு வடிவாக கொடுக்கணும்னு சொன்னால் இப்படி ஒரு புட்டை வச்சாச்சு, கொடுத்தாச்சு, சரி சாப்பிட்டாச்சு. இப்படி உண்மைக்கு ஒவ்வொரு இதாக வந்து கொண்டிருக்குது எல்லா பொருட்களும். ஓகே, அக்கா 2 சொன்னபடி 2 சொல்லியிருந்தவா. அந்த அனுப்புறது கொஞ்சம் கஷ்டத்தால் 1 சொல்லியிருந்தோம். அப்புறம் மிச்சத்தை தான் பிறகு அடுத்த முறைக்கு இன்னொன்று எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தா. ஓகே, நாங்கள் இவ்வளவு பொருட்களுமே எல்லாமே உங்களுக்கு காட்டிட்டேன். இதோட வந்து இதுக்குள்ளே 2 பொருள், இதில் சின்ன பொருட்கள் 2 பொருள் வைக்கணும். இல்லை நாங்கள் தட்டி பார்த்துட்டு தான் கொண்டு போவோம். ஓகே, எவ்வளோம்மா சரிதானே? இப்போ 2 பேர்ட்ட வீடியோவும் அந்த பொருட்களையும் பற்றி நாங்கள் வீடியோவாக செய்து இதை நீங்கள் ஏன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ உங்களுக்கும் இது ஒரு பிரயோசனமாக இருக்கும். இங்கே வந்து உங்களுக்கு உறவு எல்லாரும் இப்படி இல்லாத இடத்துல நான் வந்து இருக்கிறேன்னு சொல்லிக்கொண்டு இப்போ உங்களுக்கு இது மூடர்கள் வேணுமென்று சொன்னால் எங்கள் மூலம் தொடர்பு கொள்ளுங்கன்னு சொல்லிக்கொண்டும் இப்போ இதில் வந்து இவ்வளவு பொருட்களும் இல்லை. இன்னும் கணக்க பொருட்கள் எல்லாம் நீங்கள் எங்கள்கிட்ட வாங்கி கொள்ளலாம். அதாவது இப்போ பலகார ஐட்டத்துலேருந்து தட்டை வடையிலேருந்து மற்றது இதில் வைக்காத பொருள் எல்லாம் என்னது இதில் கூடுதலாக வச்சுருக்கிறோம் நாங்கள் செய்கிற பொருள். அதாவது இன்னும் பார்க்க போனால் இன்னும் கடையில் நீங்கள் வாங்கணுமென்றாலும் வாங்கி தரலாம். அதை விட நாங்களும் செய்கிறதும் இதுக்குள்ள எனக்கு ஞாபகத்துக்கு வருது இல்லை, வீடியோ போய் கொண்டிருக்குது. ஓகே, நீங்கள் என்ன பொருட்கள் கண்டாலும் நீங்கள் பயமில்லாமல் எங்களை கேட்டுக்கொள்ளலாம். ஓகே, இதை நாங்கள் இப்போ அனுப்ப வலிக்கிட போகிறோம். வீடியோவையும் முடிச்சுக்கொள்ள போகிறேன். இதே மாதிரி இன்னும் நல்ல வீடியோவில் எல்லாத்தையும் போடுவோம்னு சொல்லிக்கொண்டு முடிச்சுக்கொள்கிறேன். பாய்.